டேய் குண்டு, என்னடா பண்றீங்க? நோ, சும்மா குண்டு குண்டுன்னு சொல்லாத. குண்டுன்றல என்னை தூக்கி பாகிஸ்தான்ல போட்டுரு, வச்சு அந்த ஊரே அழிச்சிடுறேன். பட்ட பகல்ல பெட்ரோல் திருடுறீங்க. நோ, அண்ணன் தான் பாட்டில பெட்ரோலை பிடிச்சி திருப்பி போட்டு பாம் மாதிரியே ரெடி பண்ணி சொன்னிச்சு. டேய் முட்டாள், அப்படி பண்ணா பாம்பு தானே. எதுக்குடா இப்படி பண்ண சொன்னா? வாணா, இத போய் நீ அவர்கிட்டயே போய் கேளு. போ போ. வாண்டாரு வான வேடிக்கை கிளம்பி. டேய் அவசரப்படாதடா, சொன்னா கேளுடா. வா பிரகாஷ். ஹாய். டக்குன்னு ஒரு முன்ஜாமீன் போடு எனக்கு. எதுக்குடா? ஏன் ஆளோட அப்பா இருக்கான்ல, என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கிறான். அதான் அவருக்கு ரூட் எடுத்து தூக்க போறேன். டேய் ஜெயராஜ், அவசரப்பட்டு அப்படி இப்படி எதுவும் பண்ணிடாத. வயசான மனுஷன் பாவம். பாவமா? இன்னைக்கு அவருக்கு ரத்தம் கூவ மாதிரி ஓட போகுது. டேய் ஜெயராஜ், பொண்ணை பெத்தவங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக ஆளே தூக்கிடுவியா? அப்படி சொல்லுமா நல்லா. டேய் அம்மா சொல்றது கேளுடா. டேய் நீ போய் அந்த பொண்ணை இட்டுன்னு வாடா. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். கவனிரி. டேய் அம்மா சொல்றத கேட்காதடா. இப்பதான் கேளுன்னு அதுக்குள்ள கேட்காதன்ற. ரொம்ப குழப்பரிய கொலஸ்ட்ரால் மூக்கா. அத கொஞ்சம் அந்த பக்கத்துல வை. பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தானே அது, பெருசாக்காத. அப்ப வந்து பேசு. யாருக்கிட்ட? என் ஆளோட அப்பா கிட்ட. எப்போ? இப்போ வா போலாம். டே அந்த ஸ்பீடு வேணா, நீ உட்காரு முதல்ல. உட்கார். நினைச்சுக்கிச்சான் கழுத, எடுத்துக்கிச்சான் ஓட்டம்னு. இப்ப போனா அந்த பொண்ணோட அப்ப வீட்டுல இருக்க மாட்டான். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் வந்து அட்வொகேட்டு. இதெல்லாம் சும்மா கெஸிங் தான். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க அந்த பொண்ணுகிட்டே பேசுங்க. ட்ரை பண்ணுங்க. ஹேய் ராஜ். ஹாய் புஜ்ஜிமா. எங்க அப்பாவை கூட்டின்னு வந்து உங்க அப்பாவை சால்வ் பண்ணலான்னு எங்க அப்பாவை கூப்பிட்டா எங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா வீட்டுல இருக்க மாட்டாருன்னு. நீ சொல்லுமா உங்க அப்பா வீட்டுல இருக்காரா? Wow, how many appas in one appa? You are just awesome, man. மா அப்பா வீட்டுல இருக்காரா சொல்லுமா. உங்க அப்பா சொல்றது தான் கரெக்ட். எங்க அப்பா வீட்ல இல்ல, வர 2 days ஆகும். வீட்டுல இல்லையா? அவர் வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்களே. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? நான் அட்வொகேட்ரா. 150 டைவர்ஸ் கேஸ் இன் 1 year. அதெல்லாம் சும்மா கெஸிங் தான். வெயிட் பண்ணுமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். அப்பா. ஹலோ புஜ்ஜிமா, ஒன்னு பண்ணலாமா? நீ உங்க அப்பாக்கு கான்ஃபரன்ஸ் போடு. எங்க அப்பா பக்குவமா பேசி சால்வ் பண்றேன்றாரு. பயமா இருக்குடா. பயப்படாத, நான் இருக்கேன்ல. போடு, தைரியமா போடு. ஓகே. ஹலோ. ஃப்ரெண்டோட அப்பா உங்ககிட்ட பேசணுமா? டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்ன விஷயம்? அத அவரே சொல்வாருப்பா. ப்ளீஸ் லைன்லயே இருங்கப்பா, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். ராஜ் அப்பா லைன்ல தான் இருக்காரு, பேசுங்க. வணக்கம் அங்கிள். பெரியவங்க நீங்க. நேர்ல பார்த்து பேச வேண்டிய மேட்டர் இது. இப்படி கான்ஃபரன்ஸ்ல பேசுறமேன்னு கோச்சிக்காதீங்க. ஒரு நிமிஷம், எங்க அப்பா பேசுறாரு. அப்பா. ஹலோ. இந்த நேரத்துல யார்கிட்ட பேசினுக்கிற? இது கோர்ட் மேட்ரு. அவங்க அப்பா லைன்ல இருக்காரு, பேசு பேசு. ஹலோ. ஹலோ அங்கிள். நீங்க பேசுங்க அங்கிள், அப்பா லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ. பேசு அங்கிள், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. எனக்கு கேக்குது. கேக்குது இல்ல. மேட்டர் ஓபன் பண்ணு. நான் ஓபன் பண்ற, பொறுமையா இரு. ஹலோ. ஹலோ அங்கிள். நான் அட்வொகேட் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். பேசுங்க அங்கிள். 20 வருஷமா லாயரா பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு கிளியரா கேக்குது. அப்பா பேசுறது உங்களுக்கும் கேக்குதா? எனக்கு கேக்குது. ஆனா நான் பேசுறது திரும்ப திரும்ப எனக்கே கேக்குது. குடு. தண்டசோர். திவ்யா. சொல்லுடா. எங்க அப்பா பேசுறது கேக்குதா? கேக்கல. எங்க அப்பா பேசுறது மட்டும் தான் எனக்கு கேக்குது. இப்போ நான் பேசுறது கேக்குதா? நல்லா கிளியரா கேக்குது. அப்ப எங்க அப்பா பேசுறதும் கேக்கணுமே. என்னன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு, பேசு. ஹலோ, நான் அட்வொகேட் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். எங்க அப்பா பேசுறது கேக்குதா? ஐயோ, எங்க அப்பா பேசுறது மட்டும் தான் கேக்குது. சரி அது விடு. உங்க அப்பா இப்ப லைன்ல இருக்காருல? இருக்காரு. ஹலோ அங்கிள். ஹலோ. இப்போ எதுக்கு ஃபோனை வாங்கி கட் பண்ண? யாருக்கு ட்ரை பண்ற? அவ்வளவுதான்.
அந்த லைன்ல இருந்துகிட்டே பேசவே மாட்டேங்கிறாரு. அது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாது. அவ அப்பனுக்கு இதுல விருப்பம் இல்லை. இதுதான் ஃபேக்ட். இதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட சண்டை கிட்ட போட போறான். உங்க அப்பா சொல்றவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சும்மா பொய். அதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஏன்னா அது படிச்ச பொண்ணு இல்லை, சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்.